கார்த்திக் வாசுகியோட ஹஸ்பண்ட். ஆனா only one problem, இந்த பிஜிஎம் போட்ட சாம்பார் ரொம்ப வாசுகியோட ஹஸ்பண்ட் கார்த்திக். ஆனா ஒரு விஷயம், 20 பவுண்ட் டிக்கெட்டுக்கு ஏமி வர மாட்டாங்க, உங்க அத்தை மாமி தான் வருவாங்க. எங்க அத்தை மாமி வந்தாலும் சூப்பர் தான். தேங்க்யூ ஸோ மச். ஆனா இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மெயின் பார்ட்டிசிபென்ட்ஸ் பிரதீப், கார்த்திகேயன், பிரதாப், ராமச்சந்திரா, கஞ்சிரால பிரதம், உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். சார், இந்த மிருதங்க ப்ரோக்ராம்லாம் ஜென்ரலாக நாங்களாம் அவ்வளோவா பார்க்கறதில்ல. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு மிருதங்க சம்மந்தமாக ஒரு டவுட் இருக்கு சார். அது நீங்கள் தான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் படத்தில் ஒண்டி மிருதங்க சீன் வந்தாலே கொஞ்சம் ஓவரா பில்டப் கொடுக்குறாங்க சார். நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். இவர் பாடுறாரா திட்டுறாரா ஒன்றும் புரியல. 5 ரூபா வாங்கிட்டு 500 ருபீஸ்க்கு ஆக்ட் பண்றாரு. அவர் ஓவர் வேல்யூ சார். அடுத்த வாட்டி நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா எங்க சார்பில் தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியை பார்த்து கொஞ்சம் இந்த மாதிரி சீன் வந்தா ஓவர் ஆக்ட் பண்ணலாம் கேட்டுக்காங்க சார், ப்ளீஸ். இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா ஒரு டவுட். ஆமா, ஒரே ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட் சொல்ல முடியுமா? ஆக்சுவலி அந்த டவுட் தான் இருக்கு. அது பண்ணிட்ட உடனே சார்கிட்ட கேட்கலாம். தமிழ் சினிமா பார்த்தவனுக்குலாம் அவனுக்கு தெரியும். அது என்னன்னு தெரியல. மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி வாழைக்காய் வச்சா பழுக்குன்னு ஒரு நம்ம கிட்ட ஒரு இது பண்ணி வச்சிருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு இன்னைக்கு நாங்க டெஸ்ட் பண்ணுவோம். பலவி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அங்க அந்த வெசல்ல வாழைக்காய் வச்சிருங்க. நம்ம இவங்க ப்ரோக்ராம் முடிச்சோடனே நம்ம அந்த வெசல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாழைக்காய் வாழைப்பழமா மாறிச்சா இல்லையான்னு பார்க்கலாம். இன் பிட்வீன் சார், பிரதாப் சார், நீங்களும் கொஞ்சம் ஏதோ கமெண்ட் சொல்ல ஆசைப்படுறீங்க, ஊட்டி கொடுக்குறேன். இப்படி ஒரு எக்ஸாம்ல போட்டு என்ன கிளின்னு கிழிச்சிடுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. பட் அது நடக்கும். பட் அது வர மட்டும் நீங்க இருப்பீங்கன்னு இருந்தா இவங்க வாசிப்பாங்க. பட் இந்த பீஸ்ல பார்த்தா அந்த ஓவர் ஆக்டிங் பத்தி சொன்னாங்க இல்லையா, அது சிவாஜி பண்ணிருக்கிறது ஓவர் ஆக்டிங் தான். பட் அதுக்கு பின்னுக்கு இருக்கிற மிருதங்கம் இருக்கு இல்லையா, அது உண்மையான மிருதங்கம். அது உண்மையான பரமசிவராமன் சார் வாசிச்சிருக்கிறது. அதுல ஒரு டிஜிட்டல் மிக்ஸும் கிடையாது, ஒரே டேக்ல வாசிச்சிருக்கிற ஒரு பீஸ். ஸோ மிருதங்க சக்கரவர்த்தி அந்த மாதிரி ஒரு வாசிப்பு இன்றைக்கும் ஹீஸ் 80+. ஸோ டைம் இருந்ததுன்னா யூடியூபுக்கு போனீங்கன்னா உண்மையான பரமசிவராமன் சார் அந்த டைப் பண்ணிட்டீங்களன்னா, ரீசெண்டாக கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மார்கழி உற்சவத்துல சென்னையில வாச்சாரு. ஒரு 5 நிமிஷம் டைம் இருந்ததுன்னா கேளுங்கோ. இப்போ இது அவர் 50 வயசுல இருக்கும்போது வாட்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ 80 சம்திங் லைக் தட். இப்போவும் இப்படியே வாசிட்டு இருக்காரு. ஸோ போய் கேளுங்கோ, அப்படியே இருக்கு. பட் ஓவர் ஆக்டிங் இல்லாம உக்காந்தாருன்னா அப்படியே உக்காந்து கை மட்டும் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும், உடம்பு அப்படியே இருக்கும். அதான் சிவராமன் சார். அவருடைய இன்ஸ்பிரேஷன்ல இவருக்கெல்லாம் காட்டிட்டு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். எப்படி வாசிப்பாருன்றது எதிர்பார்ப்போம், பார்க்கலாம். பிடிச்சதுன்னா கை தட்டுங்கோ, பிடிக்கல நீ இருந்தாலும் கை தட்டுங்கோ. சரியா?